ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Parameterized மேக்ரோஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ Parameterized மேக்ரோஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சி லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் நம்ம பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி ஹெடர் ஃபைல்ஸ்லாம் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த லைனுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். ஸோ எங்கள் மெயின் ஃபங்க்ஷன் கூட எங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணாமல் சி ப்ரீ ப்ராசஸர், அதான் சிபிபி நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம் இல்லையா. ஸோ சி ப்ரீ ப்ராசஸரோட ஒரு பவர்ஃபுல்லான கேப்பபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்ரோஸ் வச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா Parameterized மேக்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்புட் பார்த்தீங்கன்னா த்ரூ பேராமீட்டர்ஸ் மூலிமா வாங்கிட்டு ஸ்கொயர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அது 2 டைம் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி அதை அப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வருது. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனியாக ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த Parameterized மேக்ரோஸ் கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன Parameterized மேக்ரோஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபங்க்ஷன் தனியாக டிஃபைன் பண்ணி டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியே ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா Parameterized மேக்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக மேக்ரோஸ் அப்படின்னா நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா Parameterized மேக்ரோஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் Parameterized மேக்ரோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது ஆஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் மேக்ரோவுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதாவது இங்கே ஸ்கொயர் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்கொயர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ரோவுக்கு நேம் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்குறப்ப நம்ம பேராமீட்டர் எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த மேக்ரோ நேம் எண்ட் ஆகிற இடத்துலையே பார்த்திங்கன்னா பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி அந்த பேராமீட்டர் நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எதை நீங்கள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட். நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனோ இல்லை ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோ ஒவ்வொரு இடத்துல பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்க முடியும். ஓகே, இப்போ Parameterized மேக்ரோஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கோட் பிளாக்ஸ் ஐடியில் எழுதியிருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நம்ம அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி காமிச்சேன், எங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு Parameterized மேக்ரோ ஃபங்க்ஷன் பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 வேல்யூஸ் கொடுத்து அதில் மேக்ஸிமம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ மேக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நான் இங்கே Parameterized மேக்ரோ கான்செப்ட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் இன்க்ளூட் stdio.h. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற அந்த ஹெடர் ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா என் ப்ரோக்ராமில் நான் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை பற்றின டெஃபினிஷன் எல்லாமே இந்த ஹெடர் ஃபைலில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இதை இன்க்ளூட் பண்ணுறதுக்காண்டி ஆஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிற லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் டிஃபைன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன Parameterized மேக்ரோ கான்செப்ட் இல்லையா. ஸோ நான் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே தனியாக டிஃபைன் பண்ணாமல் ஆஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் அந்த Parameterized மேக்ரோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி சின்டெக்ஸ் ஆஷ் டிஃபைன் அப்படிங்கிறது இருக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேக்ரோவோட நேம் கொடுக்கணும். மேக்ரோ நேம் பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்கிறனால மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். கண்டினியூஸாக அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பேராமீட்டர் லிஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ ஒரு பேராமீட்டராக இருந்தால் பேரந்தசிஸ்குள்ளே ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும். எத்தனை பேராமீட்டர்ஸோ அத்தனை பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித்தின் பேரந்தசிஸ்குள்ளே அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக போச்சு இல்லை இந்த டெஃபினிஷன். ஸோ x is greater than y இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 நம்பர்ஸையுமே பாஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட் நம்பர் கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ன்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் நம்பர் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2 நம்பர்ஸ்க்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபங்க்ஷனாலிட்டி இது தான்.
மெயின் ஃபங்க்ஷனில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் பெட்வீன் 2 நம்பர்ஸ், அதாவது இங்கே 20 and 10 அப்படின்னு சொல்லி நான் எடுத்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே பாஸ் பண்ணுறேன். 10, 20 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா மேக்ஸிமம் என்ன அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பில்ட் அண்ட் ரன் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெட்வீன் 20 and 10 இஸ் 20 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எப்படி இது வந்திருக்கு அப்படின்னா வந்து யூஸ்வலாக வந்து மெயின் ஃபங்க்ஷனில் தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸ் பெட்வீன் 20 and 10 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரிசல்ட் நமக்கு வரணும். ஸோ அதை தான் பிரிண்ட் பண்ணும். மேக்ஸ் பெட்வீன் 20 and 10 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கேயாவது டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே நம்ம டிஃபைன் பண்ணல. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பேராமீட்டரைஸ்ட் மேக்ரோ கான்செப்ட் மூலிமா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கிறது அசைன் ஆயிருக்கும். ஒயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 அப்படிங்கிறது அசைன் ஆயிருக்கும். இப்போ 10, 20 அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு வந்து போய் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எக்ஸில் 10, ஒயில் வந்து 20. 10 இஸ் கிரேட்டர் தென் 20 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் இப்போ ஃபால்ஸ் ஆகுது இல்லையா, 10 இஸ் கிரேட்டர் தென் 20 பார்த்தீங்கன்னா இல்லை, தப்பு. அப்போ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிக்யூட் ஆகாமல் இந்த கோலனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து என்னென்னா 20. ஸோ 20ங்கிறது இங்கே ரிட்டர்ன் ஆகி நமக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டிஃபைன் பண்ணாமல் ஆஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க உங்கள் ப்ரோக்ராம்லனா அதுதான் வந்து பேராமீட்டரைஸ்டு மேக்ரோ கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேராமீட்டரைஸ்ட் மேக்ரோஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி EduTut சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.